ஹலோ சொந்தங்களே, இன்றைக்கி நானும் தன்விக்கும் ரெடியாகி நிறைய பேக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு பால்வாடிக்கு போகலான்னு கிளம்பிட்டோம். பாதி தூரம் நடந்து போயிட்டே இருந்தால் அப்புறம் எங்கள் ஹஸ்பண்ட் வந்து பிக் பண்ணிக்கிட்டாங்க எங்களை. நீங்கள் ஆட்டோலேயே வெயிட் பண்ணுங்கள், நானும் தன்விக்கும் போய் முட்டை சத்து மாவுலாம் வாங்கிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு பால்வாடிக்கு வந்துட்டோம். எப்போயுமே அவனை 2 hours விளையாட வச்சு தான் இட்டுட்டு வருவேன். இந்த வாட்டி நாங்கள் இன்னொரு இடமும் போக வேண்டியது இருக்கிறதுனால உடனே அவனை கூட்டிகிட்டு வந்துட்டேன். பொருள்லாம் வாங்கிட்டு அப்புறம் ஆட்டோவில் கிளம்பி நாங்கள் இன்னொரு இடத்துக்கு போயிருந்தோம். வேறு எங்கேயும் இல்லை, ரேஷன் கடைக்கு தான் போயிருந்தோம். அங்கே போய் பார்த்தா சர்வே ப்ராப்ளம், நீங்கள் 3 மணிக்கு மேலே வாங்க ஈவினிங் சொல்லிட்டாங்க. சரி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கே திரும்பி வந்துட்டோம். வந்து பால்வாடியில் எடுத்துகிட்டு வந்த பொருளெல்லாம் பிரித்து வச்சுட்டு இருந்தேன். கரெக்டாக 1 month ஆகுது தன்விக்கு பால்வாடி கூப்பிட்டு போயிட்டு. அதனால் அந்த 4 வாரத்துக்கு தேவையான முட்டை சத்து மாவெல்லாம் கொடுத்துருந்தாங்க. டீச்சர் வேறு லீவுன்னு சொல்லிவிட்டு அங்கே இருக்க அக்காண்ட தான் ஃபோன் பண்ணி சொன்னாங்க, கொடுத்து விடுங்க எல்லாத்தையுமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். இந்த சத்து மாவு தன்விக்கோட ஃபேவரெட்டு. அவனுக்கு கொழுக்கட்டை செஞ்சு கொடுப்பேன், அவனுக்கு ரொம்பவே பிடிக்கும். அப்புறம் இந்த முட்டை எல்லாமே வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். நான் இன்றைக்கி கொழுக்கட்டையே செஞ்சு தான் அவனுக்கு கொண்டு போயிருந்தேன். பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும், அவனுக்கு ரொம்பவே பிடிக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பா.